band theory of solids. இந்த டயக்ராமில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அசியூம்டு ஸ்பேஸிங், அதாவது பிட்வீன் தி ஆர்பிட்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் த ரிலேட்டிவ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒவ்வொரு லெவலில் எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அது கம்பேரிட்டிவாக நம்ம ஸ்டடி பண்ணுறோம் ஒய் ஆக்சிஸில். ஸோ இந்த எக்ஸ்ஒய் கிராஃப், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஸ்பேஸிங் எவ்வளோ இருக்குன்றது பார்க்குறோம். ஒய் ஆக்சிஸில் ரிலேட்டிவ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரும். இதில் நாம் இந்த எல் ஆர்பிட்டால் அப்படிங்கிறத பற்றி எடுக்கிறோம். நம்ம குவாண்டம் நம்பர்ஸில் படிச்சிருப்போம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், தென் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி 2 டைமென்ஷனல் எலக்ட்ரான் பார்ட், அதாவது ஷெல் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது எல், அதாவது ஆர்பிட்டல் லெவலில். இந்த ஆர்பிட்டல் லெவலில் நமக்கு தெரியும், அதாவது எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். அதை குவாண்டம் நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப எல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது எல் இஸ் ஈக்குவல் டு 0 த கிரவுண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்குது. அதுக்கடுத்தது எல் இஸ் ஈக்குவல் டு n-2 அப்படின்ற லெவல். அப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில n-1th ஷெல் அப்படிங்கிறத இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்பிட்டல் அப்படின்ற லெவலில் நம்ம பார்ப்போம். இந்த ஆர்பிட்டல் லெவலில் வேரியஸ் லெவல்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இந்த ஸ்பேஸிங் நம்ம பார்க்குறப்போ, இந்த அசியூம்டு ஸ்பேஸிங் நம்ம சொல்கிறோம்ல, அதில் இதுதான், அதாவது ரொம்ப டைட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டலில். ஆனால் அதுக்கு மேலே நிறைய ஸ்பேஸிங் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானில் நிறைய எலக்ட்ரான் ஸ்பேஸ், எலக்ட்ரான் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம். அப்போது இந்த ஆக்சுவல் ஸ்பேஸிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ 4n எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 8n ஸ்டேட்ஸில் ரீஜன் சி அப்படியெல்லாம் சொல்கிறோம். இங்கே 2n ஸ்டேட்டில், அதாவது 2n எலக்ட்ரான்ஸு ரீஜன் பி இந்த லெவலில் இருக்குது. அதே மாதிரி ரீஜன் ஏல உள்ளது எல்லாமே 2n எலக்ட்ரான்ஸ். அங்கே தான் நம்ம இந்த L is equal to 0, L is equal to 1 அப்படின்ற எனர்ஜி லெவலில். இப்போ நம்ம வைடாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரீஜன் சி, அதாவது ரீஜன் ஏலேருந்து ரீஜன் பி அண்ட் சியாக ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கே இதை இன்னும் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரீஜன் டியில் ஆக்சுவலாக நல்ல வைடனாக நமக்கு ஒரு ஆக்சுவல் ஸ்பேஸிங் தெரியும். அப்போது இந்த லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 4n ஸ்டேட், அதாவது 4n எலக்ட்ரான்ஸு இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது இந்த இடத்துல, அதாவது டாப் லெவலில் 4n ஸ்டேட்ஸ், அங்கே 0 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்போது எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா இந்த லோயர் எனர்ஜி லெவலில் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், லோயர் த எனர்ஜி ஹையர் வில் பி தி ஸ்டெபிலிட்டி. அப்போ லோயர் எனர்ஜியில் தான் எல்லாமே இருக்கும். அண்ட் ஹையர் லெவலில் அங்கே எலக்ட்ரான்ஸு இல்லை. இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தான் நம்ம சொல்கிற அந்த எனர்ஜி கேப் அப்படிங்கிறது. இப்போ எப்பப்பெல்லாம் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆகுதோ, அதாவது தெர்மலி எஜிடேட்டட் அப்படின்னு வச்சுப்போம், ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், இந்த எனர்ஜி பேரியரை உடைச்சிட்டு மேலே போய்ட்டு டாப் லெவலில் போய் ஆக்குப்பை பண்ணும். ஸோ இது இந்த பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கணும்.
இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டரில், ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேட்டரை வந்து கண்டக்டர், நான் கண்டக்டர், அதாவது இன்சுலேட்டர், இன்பிட்வீனா செமிகண்டக்டர். இப்போ இந்த 3 மெட்டீரியல்லையும் இந்த எனர்ஜி கேப் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். அந்த எனர்ஜி கேப்ன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா?